Hey guys, இன்னைக்கு வீடியோல டெக்ஃபைல் அப்படின்ற இந்த பிராண்டோட 100 watts and 165 watts கான கான் சார்ஜரோட ஒரு குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஃபுல் டீடைல்ட் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற டிவைஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து செக் பண்ணேன். ஸோ இப்போ இந்த சார்ஜர்ல என்னெல்லாம் விஷயம் இருக்கு அண்ட் இந்த சார்ஜர்ஸ் எந்தெந்த டிவைசஸ்க்குலாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு நிறைய டெக் கேஜெட்ஸ், ஆடியோ ப்ராடக்ட்ஸ், ரிவ்யூஸ் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லி டெக்ஃபைல் பிராண்டோட 100 watts and 165 wattsக்கான சார்ஜர் பாக்ஸ் இதுதான். ஸோ பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள உங்களுக்கு சார்ஜர் வந்து இருக்கும். ஸோ 165 wattsக்கான சார்ஜர் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 100 watts சார்ஜர் இருக்கும். அண்ட் தென் சார்ஜர் கூடவே வந்து ஒரு கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு 100 wattsக்கான கேபிள். அது ஒரு பிரைடட் டைப்பில் இருக்குது. நல்ல ஒரு லென்த்தான ஒரு கேபிளாக வந்து இருக்குது. ஸோ இந்த கேபிளில் டைப் சி டு டைப் சி பிளக் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சார்ஜர் வந்து டிஃபால்ட்டாக யூஎஸ் பிளக்கில் இருக்கும். அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலி வந்து சில பிளக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் பிளக்ஸ் அண்ட் யூகே பிளக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ரீஜியனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சார்ஜரோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ 165 wattsக்கான கான் சார்ஜர் இங்கே இருக்குது. அண்ட் 100 watts கான் சார்ஜர் இங்கே இருக்குது. கேலியம் நைட்ரேட் சார்ஜர் இது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 165 watts நல்ல ஒரு வெயிட்டாக கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்குது. 100 watts கொஞ்சம் நல்லா காம்பேக்டாகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டெக்ஃபைல் அப்படின்ற அவங்க பிராண்ட் நேம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் 100 watts and 165 watts and வாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக யூஎஸ் பிளக்கில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். இதை வந்து நம்ம இந்தியன் பிளக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த பிளக்கை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இது மேலே இப்படி வச்சு இப்படி தள்ளிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது டேரெக்டாக நம்மளோட ப்ளக் பாயிண்டில் வந்து சொருவிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சார்ஜரில் மொத்தம் 4 யூஎஸ்பி போர்ட்ஸ் வந்து வரும். அண்ட் இதில் 3 யூஎஸ்பி போர்ட்ஸ் வந்து டைப் சி போர்ட் அண்ட் 1 வந்து யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 165 wattsக்கும் 100 wattsக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 165 wattsல C1ல வந்து 140 watts சப்போர்ட் இருக்குது. C2ல 100 watts, C3ல 65 watts. இதுவே 100 wattsல C1ல 100, C2ல 100 அண்ட் C3ல 20 watts சப்போர்ட் இருக்குது. யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் வந்து 100 watts சார்ஜரில் வந்து 18 watts அண்ட் இதுவே 160 watts சார்ஜரில் வந்து 30 watts வரைக்கும் யூஎஸ்பி டைப் ஏ போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதை வந்து ஒவ்வொரு போர்ட்டையும் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணும்போது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த பவர் அவுட்புட் வந்து கிடைக்கும். அண்ட் பவர் அலோகேஷன் படி பார்க்கும்போது மேபி நீங்கள் ரெண்டு போர்ட்டு ஒரே நேரத்தில் 3 போர்ட்டு ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணால் பவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இப்போ 2 போர்ட்டும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறீங்கன்னா 100 watts + 65 wattsஆக வந்து பிரியும் 165 watts சார்ஜரில். இதுவே 100 wattsல வந்து 65 watts + 35 wattsஆக பிரியும். இதுதான் பவர் அலோகேஷன் மெத்தட் இந்த 2 கான் சார்ஜரில். ப்ளஸ் இந்த பிக்சரை நீங்கள் பார்த்து பவர் அலோகேஷன் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா மல்டிபிள் செட்டப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி செட் பண்ணும்போது பவர் அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஃபோட்டோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பவர் அவுட்புட், இதிலிருந்து வெளியே போகிற அவுட்புட். பட் உங்களோட டிவைஸில் என்ன இன்புட் வந்து அது எடுத்துக்குமோ அது ஒவ்வொரு டிவைஸை பொறுத்து இருக்குது. ஸோ ஏன்னா ஒவ்வொரு டிவைசஸ்லையுமே ஒரு பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இருக்கும். ஒவ்வொரு டிவைஸ்லையும் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த பவர் தான் உள்ளே வரும். இதில் 140 watts சப்போர்ட் இருக்குது அப்படின்றதுனால உங்களோட எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையோ இல்லை எல்லா டிவைசஸ்லையும் 140 wattsல ஃபாஸ்ட் சார்ஜிங் நடக்காது. உங்களோட ஃபோனுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது அண்ட் உங்களோட ஃபோனில் என்ன சார்ஜிங் ப்ரோட்டோக்கால் வந்து சப்போர்ட் இருக்குது, அந்த ப்ரோட்டோக்காலுக்கும் இந்த ப்ரோட்டோக்காலுக்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். அதுவும் உங்களோட ஃபோனில் என்ன லிமிட் இருக்கோ அதை பொறுத்து தான். அண்ட் அடுத்து வந்து இப்போ இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஒரு அனலைசிஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வந்து நான் வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறேன். ஒன்று வந்து ப்ரொப்ரைட்டரி பேஸ்டு ஃபாஸ்ட் சார்ஜிங், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்டான யூஎஸ்பி பிடி ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இந்த கான் சார்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சில மேஜர் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே சப்போர்ட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் வந்து ஸோ பிடி ஸ்டாண்டர்ட் முன்னுரிமை கொடுக்குற டிவைசஸ் லைக் பிடி ஸ்டாண்டர்ட் சப்போர்ட்டட் லேப்டாப்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு சப்போர்ட் ஆகும். அண்ட் சாம்சங் ஃபோன்ஸ், ஐஃபோன்ஸ் அண்ட் கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இது சப்போர்ட் ஆகும். அண்ட் அடுத்து வந்து ப்ரொப்ரைட்டரி பேஸ்டு ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து OnePlus ஸ்மார்ட் ஃபோன், ரியல்மி ஃபோன்ஸ் இதுலலாம் வந்து நான் வந்து சார்ஜிங் வந்து டெஸ்ட் பண்ணேன். இப்போ ப்ரொப்ரைட்டரி பேஸ்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்னா என்னன்னா இந்த ஊக் ஃபாஸ்ட் சார்ஜிங், சூப்பர் ஊக், அப்புறம் ஹைப்பர் சார்ஜிங் இந்த மாதிரி நிறைய ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட ஓன் ஒரு சார்ஜிங் ப்ரோட்டோகால். அவங்களோட கேபிள், அவங்களோட சார்ஜர் யூஸ் பண்ணும்போது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ அவங்களோட ஓன் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கான் மற்ற பிராண்ட்ஸோட கான் சார்ஜர்ஸ், பிடி ஸ்டாண்டர்ட் சார்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குமே தவிர அந்தளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக வந்து இருக்காது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ OnePlus 12Rல டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிள் அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 30 to 35 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ நான் இந்த கான் சார்ஜ் 165 wattsல இந்த C1 போர்ட் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த 100 watts கேபிள் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்போ வந்து ஒரு 1 hour 45 minutes ஆச்சு ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் இவங்களோட OnePlus கேபிளை யூஸ் பண்ணி கூட நான் இந்த டைப் ஏ போர்ட்டில் இதை கனெக்ட் பண்ணி இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது இந்த டைப் ஏ போர்ட்டில் யூஸ்
பண்ணும்போது இது 30 வாட்ஸ் தான் சப்போர்ட். பட் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே 145 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக இது 35 மினிட்ஸில் சார்ஜ் ஆகும்னா பிடி சார்ஜிங்கில் வரும்போது அது வந்து இன்னுமே வந்து 2 மடங்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். மேபி இப்போ நீங்கள் இந்த கான் சார்ஜரை OnePlus Realme ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து அது வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆகாது. ஒரு ஸ்டாண்டர்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து இருக்கும். அவங்களோட ஓன் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை விட அதிகப்படியாக வந்து இந்த சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணாது. ஈவன் இதில் 165 வாட்ஸ்லாம் போட்டிருந்தாலும் அது வந்து நடக்காது. ஸோ அப்போ இந்த சார்ஜஸ் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பவர் டெலிவரி சப்போர்ட்டட் ஸ்டாண்டர்ட் மெயினாக கொடுக்குற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் செட் ஆகும். கூகுள் பிக்சல், சாம்சங் டிவைசஸ், ஐஃபோன்ஸ் அண்ட் தென் லேப்டாப்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடி ஸ்டாண்டர்ட். ஸோ மோர் தென் 100 வாட்ஸ் அந்த லேப்டாப்ஸ் வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த கான் சார்ஜஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் இதில் வந்து மற்றபடி இந்த சார்ஜஸ் வந்து நீங்கள் நார்மல் சார்ஜிங்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். நான் இது வரைக்கும் சார்ஜ் பண்ணும்போது இந்த சார்ஜரில் ஹீட் இஷ்யூ, ஓவர் ஹீட் ஆகுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ 4 யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்கிறதுனால 4 டிவைசஸை சேம் டைமில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோன்ஸை வந்து சார்ஜ் பண்ணலாம், இல்லை ஒரு லேப்டாப் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்மார்ட் வாட்சஸ், TWS இயர்பட்ஸ், பவர் பேங்க், இந்த மாதிரி ஒரு 4 டிவைஸ் சேம் டைமில் அட் அ டைமில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். பட் என்னென்னா ஒரு உங்களோட டிவைஸ் என்ன அவுட்புட் எடுத்துக்கும் அண்ட் இந்த ப்ரோட்டோக்கால் வந்து உங்கள் டிவைஸோட ப்ரோட்டோக்காலோட செட் ஆச்சுன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் நடக்கும். இல்லைனா ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நடக்கும். அவ்வளோதான் இந்த டெக் ஃபைல் 100 வாட்ஸ் அண்ட் 165 வாட்ஸ் சார்ஜருக்கான ஒரு குயிக் ரிவ்யூ. இது வந்து என்னோட டீட்டெயில்ட் ரிவ்யூ கிடையாது, ஏன்னா எல்லா டிவைசஸ்லையும் நான் செக் பண்ணல அண்ட் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி தான் வந்து இந்த வீடியோஸ் வந்து எடுக்கிறேன். அண்ட் நான் டெஸ்ட் பண்ண சில டிவைசஸ்க்கான ஒரு டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது, அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் கான் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அண்ட் சாம்சங் டிவைசஸில் யூஸ் பண்ணுறீங்களா, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அது என்னன்றது சொல்லுங்கள். ஏன்னா எங்கிட்ட அந்த டிவைசஸ் இல்லை, அதனால் என்னால் செக் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு குயிக் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.